ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சத்தான, இனிப்பான, ரொம்பவே டேஸ்டான இந்த பொட்டுக்கடலை லட்டு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். தீபாவளி ஸ்வீட் ரெசிபி கூட இந்த பொட்டுக்கடலை லட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பொட்டுக்கடலை லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஈரப்பதம் இருந்தால் கூட இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது நமக்கு நல்ல மொறுமொறுப்பாகிடும். இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை வீட்லேயே நம்ம சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்தோம்னா இன்னுமே நமக்கு லட்டு இனிப்பாக இருக்கும். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயை சர்க்கரையை கூட சேர்த்து அரைச்சோம்னா நல்லா நைஸான பவுடராக அரைப்பட்டுரும். இந்தளவு நல்லா நைஸாக சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை, அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது இன்னுமே லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு நல்லா நைஸான பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடையில் கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோதான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாலும் லைட்டாக குருணைகள் இருக்கும். அதை இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டோம்னா லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீதம் இந்த அரைவிடாமல் இருக்க பொட்டுக்கடலைகளை வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அரைக்கும் போது சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம நைஸாக பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையையும் இந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துடலாம். மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையிலே நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம நெய் சேர்த்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தடவை கடையிலே வாங்க மாட்டீங்க. வீட்டில் செய்யும்போது நமக்கு தகுந்த அளவு இனிப்பு சேர்த்து நம்ம செய்யலாம். 1 கப் பொட்டுக்கடலை சர்க்கரை இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய்யை சூடுபடுத்துறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த நெய்யை ஊற்றிடலாம். சூடாக இருக்கனால கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக கையில் எள்ளி நல்லா இறுக்கமாக அழுத்தி பிடிச்சோம்னா லட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பராக பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிருச்சு. லட்டு பிடிக்கும்போது மாவை லூஸாக உருட்டினோம்னா மாவெல்லாம் உதிர்ந்துடும். நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சோம்னா தான் லட்டு நமக்கு உதிராமல் வரும். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா 1/4 கப்புக்கு பதிலாக 1/2 கப் அளவு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் லட்டாக உருட்டி வச்சதுக்கு அப்புறமா நல்லா ஆறிடுச்சுன்னா லைட்டாக இறுகிரும். சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சோனையுமே கரைஞ்சிரும். அந்தளவு சுவை நல்லாயிருக்கும். இந்த பொட்டுக்கடலை லட்டை ஜீனிக்கு பதிலாக 1 கப் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை லட்டு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.